வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிலன் தாமஸ் எழுதின "Do Not Go Gentle Into That Good Night" இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் அவர் 1951 அவங்க அப்பா மரண படுக்கையில் இருக்கும் போது தான் எழுதியிருக்காரு. இவர் ஒரு வெல்ஷ் போயட்டு. இதில் அவருடைய அப்பா கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறப்புன்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான், ஆனால் அதுக்காக அதை அப்படியே ஆரத்தழுவினோ இல்லை வரவேற்றோ நம்ம மரணத்தை எதிர்நோக்க தேவையில்லை அப்படின்றாரு. அதாவது யாராக இருந்தாலும் சரி, மரணத்தை நம்ம ஆவலோடு அதாவது மரணன்றது தவிர்க்க முடியாத ஒன்றுனாலும் அது ஆவலோடு நம்ம வரவேற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை அவர் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. வைஸ் மேன், குட் மேன், வைல்டு மேன், கிரேவ் மேன்னு. அவங்க எப்படி மரணத்தை எதிர்நோக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. யாராக இருந்தாலும் சரி, நம்ம கடைசி வரைக்கும் போராடணும். உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம போராடணும். நம்ம இறப்போம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இன்னமும் நம்ம நாட்களை அதிகப்படுத்துறதுக்கு, இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு நம்ம விரும்பணும். அதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும். இப்போ வைஸ் மேனுனா புத்திசாலிங்க. அவங்க சாதாரணமாக மரணத்துக்கிட்ட தன்னை கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ தான் செஞ்சுருந்தாலும் இன்னமும் இந்த உலகத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம எதாவது செஞ்சுருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவோ இம்பேக்ட்ஃபுல்லாகவோ ஏதோ ஒன்று அப்படியே ஒரு மின்னல் அடித்த மாதிரி நம்ம ஏதாவது இந்த உலகத்தில் செஞ்சுட்டு தான் போகணும். இன்னும் நம்ம செஞ்சதெல்லாம் பத்தாது, நம்ம ஏற்கனவே நிறைய செஞ்சுருந்தாலும் இன்னும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க மரணத்தை எதிர்த்து போராடுவாங்க. அதே மாதிரி நல்ல மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கடைசி நிமிஷம் ஒரு அலை மாதிரி போயிடக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயமாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கூட இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த மாற்றத்தை உருவாக்கிட்டு தான் நம்ம மரணத்தை நம்ம வரவேற்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வைல்டு மேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சவங்க, எல்லா அழகையும் ரசித்தவங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க, அவங்க வாழ்க்கையோட கடைசியில் இருந்தாலும் அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கை சரிப்பா நல்லா அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க கூட பீஸ்ஃபுல்லாக டெத்தை வெல்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க அப்பா பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ மனசுக்குள்ளே நான் வாழணும், ஒரு பேஷன் உனக்கு இருக்கணும், நம்ம இறந்துடக்கூடாது, நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்துக்கு உன்னோட எதிர்ப்பை காட்டு அப்பா அப்படின்னு தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. வாங்க படிக்கலாம். கவிதை இப்படி தான் போகுது. Do not go gentle into that good night. Old age should burn and rave at close of day. Rage, rage against the dying of the light. வயசாகிட்டா நமக்கு தெரியும் என்றைக்கு வேணால் மரணம் வரும்ன்றது தெரியும். ஆனாலும் நம்ம அதை எதிர்த்து போராடியே ஆகணும். அந்த கடைசி இரவு வருது இல்லையா, அந்த டார்க்னஸ் நைட், அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது. அந்த அந்த இறப்புக்கு முன் நிமிஷம் வரைக்கும் நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை காமிச்சிக்கிட்டே இருக்கணும். தோ வைஸ் மேன் அட் தே எண்ட் நோ டார்க் இஸ் ரைட். புத்திசாலிங்களுக்கு தெரியும் பிறந்தவங்க எல்லாம் இறக்க தான் போகிறாங்க அப்படின்னு. பிகாஸ் தே வேர்ட்ஸ் ஹேட் ஃபோக்ட் நோ லைட்னிங், தே டூ நாட் கோ ஜென்டில் இன் டு தட் குட் நைட். ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தான் புத்திசாலியான விஷயங்களெல்லாம் மற்றவங்களோட அவங்க பகிர்ந்திருந்தாலும் செஞ்சுருந்தாலும் இன்னமும் அந்த மின்னல் மாதிரி ஒன்று ஒரு ஃபோக்கில் குத்துன மாதிரி மனக்களுக்குள்ளே இறங்கலை. அவங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது தீவிரமாக பண்ணியிருப்பாங்க, சந்தோஷமாக பண்ணியிருப்பாங்க, அதோட பலன் வந்திருக்கும். ஆனாலும் அடுத்தது என்ன, இன்னும் இதை விட தீவிரமாக நம்ம என்ன செய்யலாம், இன்னும் நல்லது என்ன செய்யலாம் அப்படின்லாம் வைஸ்மேன் யோசிச்சுருப்பாங்க. அதனால் அவங்களும் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க. குட் மேன் த லாஸ்ட் வேவ் பை crying how bright their frail deeds might have danced in a green bay. ரேஜ் ரேஜ் அகெயின்ஸ்ட் த டைங் ஆஃப் த லைட். நல்ல மனிதர்களும் அந்த கடைசி அலை மாதிரி, எப்படின்னா ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அது ஏதாவது ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் பண்ணோம் இல்லையா, அந்த வித்தியாசத்தை உலகத்தில் உண்டாக்குறதுக்காகவாது நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. Wild men who caught and sang the sun in flight and learned too late, they grieved it on its way. Do not go gentle into that good night. இப்போது வைல்டு மென் இருப்பாங்க. வைல்டுனா அந்த உலகத்தை நல்லா அப்படியே அனுபவிக்கிறவங்க. அவங்க கூட சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி நம்ம தான் நல்லா அனுபவிச்சிட்டோமேன்றதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களும் இன்னும் வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. கிரேவ் மென் நியர் டெத் who see with blinding sight, blind eyes could blaze their meteors and be gay, rage against the dying of the light.
கிரேவ் மென்னும் அவங்களுடைய மரணத்துக்கிட்ட வந்தால் கூட கண்ணை மூடிக்கிட்டுலாம் வந்து அப்படியே சரி வாழ்ந்தாச்சு இமைக்கு போயிடலாம் அப்படிலாம் போக மாட்டாங்க. அவங்களும் வந்து மரணத்துக்கு எதிராக போராடுவாங்க. இன்னும் நம்ம வாழ்நாள அதிகமாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் யூ மை ஃபாதர் தேர் ஆன் தட் சேட் ஹைட். இப்போ நீங்கள் என்னோடய அப்பா இப்போ வந்து எல்லாருக்கும் வருத்தப்படக்கூடிய அந்த உச்சியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதாவது மரண படுக்கையில் நீங்கள் இருக்கீங்க. கர்ஸ் bless me now with your fierce tears I pray. அதாவது வந்து நீங்கள் இறக்க போகிறீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த கண்ணீருக்கு நடுவில் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தாங்க நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. டூ நாட் கோ ஜென்டில் இன் டூ தட் குட் நைட். நீங்கள் வந்து அப்படியே வந்து மரணத்தை அமைதியாக ஏற்றுக்காதீங்க. ரேஜ் அகெயின்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட். போராடுங்க, அந்த மரணத்தை எதிர்த்து உங்கள் போராட்டத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.